நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? பாயாசம் பாசிசம்னு பஞ்சு டயலாக் பேசுறத தவிர நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. சந்தி சிரிக்க வைக்கணும் திமுகவை, கரெக்டா? அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை. அதை பிஜேபி பண்ணுது. நீ ஏன் குறுக்க அவன் மேலே ஒரு அடி படக்கூடாது, நீ ஏன் குறுக்க வர? இது வரைக்கும் புஷி ஆனந்த் எத்தனை முறை அறிக்கை கொடுத்துருக்காரு? திமுகவை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது அதை கண்டிச்சு நீங்க ஏன் சார் அறிக்கை கொடுக்குறீங்க? அறிக்கை விடுறதா அரசியலா? திரு விஜய் அவர்களை பார்த்தும் திரு ஆனந்த் அவர்களை பார்த்தும் கேட்கிறேன், நீங்க பண்ணுங்க சார் இந்த ஆர்ப்பாட்டம். எத்தனை மக்கள் போராட்டம் சார் நடத்திருக்கீங்க? இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு கிட்டத்தட்ட 2 கோடி கையெழுத்து, என்னமோ 2 கோடியோ 2 லட்சமோ கையெழுத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிஜேபி கிளைம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மேடையில் கெட் அவுட்னு பேனர் வச்சிங்களா? எத்தனை இடத்துல கையெழுத்து இயக்கம் நடந்துச்சு சொல்லுப்பா. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் கவனமாக செய்ய வேண்டும். யார் என்ன டைலாக் சொல்லி கொடுத்தாலும் பேசுகிறத. தாவேக்க திமுகவோட பி டீம்னு அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரியா அந்த குற்றச்சாட்டு? ரொம்ப யோசிக்கிறான். ஒன்று இல்லை, ஆமாம் 2 ஆச்சத்தான். ஆமாம் இல்லை, நான் சொல்லிடுறேன் சார். இது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக பண்ணி மக்களுடைய மத்தியில் பேசு பொருளாக ஆக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. டாஸ்மாக் ஊழலை பற்றி மீடியாக்கள்லாம் மௌனம் சாதிக்குது. பாஜக பண்ணது சரி அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட தானே இடி இருக்குது. அவங்க இதை வந்து ப்ரெஷர் கொடுத்து டைரெக்டாக வந்து ஆட்சியாளர்கள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாமே. அதை செய்யாமல் எதுக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அவங்களுடைய குற்றச்சாட்டு சரின்னு தானே தோணுது. அதனால என்னால் முடிவு ஆனந்த் அறிக்கை கொடுங்க. எனக்கே அண்ணாமலையோட குற்றச்சாட்டு சரிதானு தோணுது. அண்ணாமலையா புஷி ஆனந்தா? அண்ணாமலை இல்லை அவர் சமீபத்தில் நடக்கும் சில விஷயங்கள், சில சந்திப்புகள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு தலைவர் வேறு போய் சேர்ந்துருக்காருல. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, ஒருவேளை அவர் டிஎம்கேவோட ஆளாக இருக்குமோ அப்படின்னு. நான் சொன்னேன், டிஎம்கேவில் தான் எதுக்கு விசிகேல போய் சேர்றாரு, அப்புறம் எங்கே வர்றாரு அப்படிலாம் நான் இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நடக்கும் சில நிகழ்வுகள் அப்படி தான் தோணுது. அதிமுகவின் வாக்குகளை, திமுகவின் வாக்குகளை, எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கவே இது உருவாக்கப்பட்டதா, அந்த மாதிரிலாம் எனக்கு என்ன தோணுது? அது உண்மையாக எனக்கே அண்ணாமலை குற்றச்சாட்டு சரியானு தோணுதுமா. பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ணுது, உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் கேட்குறேன். அவங்க நாடகம் போடுறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியும் நியாயமான கேள்வி தான். ஏப்பா ஈடி அவங்க வச்சுருக்காங்க, ஈடியை வச்சுக்கிட்டு அவங்க ஈடியை வச்சு அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. இவங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா அரசியல் பண்ணுறாங்கம்மா. ஒரு அரசியல் கட்சியோட வேலை என்னம்மா? அரசியல் பண்ணுறது. ஈடி ஊழல் செய்யாதேன்னு ஈடி அதிகாரிகள் கோஷம் போட மாட்டார்கள். ஈடியோட ப்ரெஸ் ரிலீஸ் ஆங்கிலத்தில் வந்துச்சு. எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? இந்த அண்ணாமலை பேசுனது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? இன்னொன்று, இந்த டாஸ்மாகில் நடந்த ஊழல்ன்றது மக்களிடையே எளிதாக எடுபடும். புரியுதுங்களா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர்ஸ் எப்போது இந்த கைதை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு மக்களவை தேர்தலுக்கு சற்று முன்பாகத்தான் கேஜ்ரிவாலை கைது செய்தார்கள், நினைவிருக்கா? அப்புறம்தான் அவர் நீ சீஃப் மினிஸ்டர் நாற்காலியில் உட்காரக்கூடாது என்றெல்லாம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. டைமிங்னு ஒன்று இருக்குல்ல. அவர்கள் பிஜேபி அரசின் ஒரு அங்கம் தானே அமலாக்கத்துறை. டைமிங்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியோட வேலை அரசியல் செய்வது. டாஸ்மாகில் மாபெரும் ஊழல் அப்படின்ட்டு ரோடாக போய் கத்துறது ஒரு அரசியல் கட்சியின் வேலையா இல்லையா? அது பிஜேபியோட வேலையா இல்லையா? சரி, ரைட்டு. நீங்கள் ரகசியமாக கூட்டணியில் வச்சுட்டு பண்ணுறீங்க. சரிப்பா, நீ ஆர்ப்பாட்டம் பண்ண, நீ பண்ணலாம்ல. அறிக்கை விடுறதா அரசியலா? சொல்லுங்கள். எனக்கு சந்தோஷம். அந்த பாருங்கள், பிஜேபி கட்சி குறித்த என்னோட நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். ஆனால் பிஜேபி அறிவிச்ச ஆர்ப்பாட்டம் சந்தோஷம் எனக்கு. அட்டி திமுக ஒரு மோசமான கட்சி, அந்த ஆட்சி அகல வேண்டும் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்போ யார் அடிச்சான்னு அட்டி? நான் என்ன சொல்கிறேன், திரு விஜய் அவர்களை பார்த்தும் திரு ஆனந்த் அவர்களை பார்த்தும் கேட்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள் சார் இந்த ஆர்ப்பாட்டம். எத்தனை மக்கள் போராட்டம் சார் நடத்திருக்கீங்க? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் முடிஞ்சில்லப்பா. எத்தனை போராட்டம் நடத்திருக்கீங்க? ஒன்று கூட இல்லை. அப்புறம் பரந்தூர் விசிட் இல்லையா? இட்ஸ் நாட் அன் அஜிடேஷன். எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கீங்க? ஒரு தடவை ஏதோ துண்டிச்சிட்டு கொடுத்தாங்க டிவிக்கு. அதெல்லாம் போராட்டமாம்மா? அப்படி அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அவங்க உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே சொன்னேன் மாலதி உங்ககிட்ட, இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு கிட்டத்தட்ட 2 கோடி கையெழுத்து, என்னமோ 2 கோடியோ 2 லட்சமோ கையெழுத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிஜேபி கிளைம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மேடையில் கெட் அவுட்னு பேனர் வச்சிங்களா? எத்தனை இடத்துல கையெழுத்து இயக்கம் நடந்துச்சு சொல்லுப்பா. தாவேக்கோட அது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடல அந்த நிகழ்ச்சி நடந்து.
முதல் ஆண்டு விழா, இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா, ஒரு மாதம் ஆயிடுச்சு. மேடையில் கையெழுத்து போட்டாங்களா கெட் அவுட்டுன்னு? எத்தனை இடத்துல கையெழுத்து இயக்கம் நடந்து சொல்லுங்கள். பிஜேபி ஆரம்பித்து ஊருக்கு நடத்தி இந்த பிஸ்கட் இதெல்லாம் கொடுத்து பஞ்சாயத்து வாங்கி நம்ம இந்த நண்பர் சூர்யா வேற கைதான இடத்துல பிஸ்கட் கொடுத்து சின்ன பிள்ளைங்களாம் கையை பிடிச்சி எடுத்து பல இடங்களில் கேஸ் எல்லாம் வாங்கினாங்க. கரெக்டுங்களா? குழந்தைகள் நல அலுவலர்களை வச்சு இது புகார் அளித்து கைதெல்லாம் பண்ணாங்க. பல மாவட்டங்கள் நடந்துச்சு. நீங்கள் எத்தனை மாவட்டத்தில் நடத்துனீங்க கையெழுத்து இயக்கம்? இதுவரை எத்தனை இயக்கங்களை நடத்தியிருக்கிறீர்கள்? ஒருத்தன் நடத்துனா அது ரகசிய கூட்டணியில் இருந்துட்டு போட்டோம். நான் இப்பவும் மறுக்கல, இருந்துட்டு போட்டோம். போராட்டம் பண்ணுறாங்க, மக்கள் அதுக்கு தெரியப்படுத்துகிறான். அதுதானே வேலை. இடியா தெரியப்படுத்தும்? இடி ஆஃபீஸர் வந்து தெரியப்படுத்துவாங்களா? சந்தி சிரிக்க வைக்கணும் திமுகவை. கரெக்டாக? அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை. அதை பிஜேபி பண்ணுது. நீ ஏன் குறுக்க அவன் மேலே ஒரு அடி படக்கூடாது, நீ ஏன் குறுக்க வர? இது வரைக்கும் புஷி ஆனந்த் எத்தனை முறை அறிக்கை கொடுத்துருக்காரு? இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேனுங்க சார். எதுக்கு பிஜேபி கண்டிச்சு எதுக்கு நீங்கள் ஆனந்த் அறிக்கை கொடுக்குறாரு? அதுவும் போராட்டத்தை கண்டிச்சு. 100 விஷயம் இருக்குது பிஜேபி கண்டிக்கிறதுக்கு. திமுகவை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது அதை கண்டிச்சு நீங்கள் ஏன் சார் அறிக்கை கொடுக்குறீங்க? என்ன நடக்குதுங்க? ஸோ சட்ட ரீதியா இடி வந்து அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். எடுக்கல மாலதி. மக்கள் மத்தியில இந்த ஊழலை பரப்புறாங்க பிஜேபி. ஆமா, எடுக்கல. நம்ம பலமுறை பேசுறோம், இது ஒரு பொலிட்டிக்கல் கேஸ். இன்னொன்னு சார், பொதுவாகவே அங்க தேசிய பிஜேபிக்கும் இங்க திமுகவுக்கும் ஒரு உடன்பாடு இருக்குன்றத எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிஜேபியாவோ இருக்கட்டும், இடியாவோ இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமே. நெருக்கடி கூட கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கம்மா. இவ்வளோ பெரிய ஊழல். அந்த ஒரு வினோஜ் கூட இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் ட்வீட் பண்ணி தான் சொன்னேன், பஞ்சபூதங்களில் ஊழல் செய்த கட்சின்னு. இது மாதிரி பேசிட்டோம். இப்போ அந்த கைதை ஒட்டி டாஸ்மாக் கடைகளில் அப்பா படத்தை ஒட்டுறோன்னு அடுத்த இயக்கத்துக்கு போயிட்டாங்க. பார்த்தியா? ஸ்டாலின் படத்தை போய் டாஸ்மாகில் ஒட்டுறதுக்குன்னு. இது மக்களிடையே இந்த அரசை அன்பாப்புலர் செய்யும் வேலை இல்லையா? நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? பாயாசம் பாசிசம்னு பஞ்ச் டயலாக் பேசுறத தவிர நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஏற்கனவே அவங்க மேலே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் கேட்குறது என்னன்னா, சரி ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. ஒருத்தன் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுறான், அவனை எதுக்கு நொட்டை சொல்லி அறிக்கை விட்றீங்க நீங்கள்? அவர்கள் நடத்துவது போராட்டம் அல்ல, இதோ நாங்கள் நடத்துகிறோம் பாருங்கள்னு ஆதவ அர்ஜுன் தலைமையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் தருவீங்க. அவர் சபரீசனை பார்க்குற வேலையை விட்டுட்டு இந்த போராட்டத்தையாவது நடத்த வரல. சபரீசனை பார்த்தாரா? உழைட்டனா? இந்த மாதம் மட்டும் 4 முறை சந்தித்திருக்கிறார். என்ன விவரங்கள், அந்த சந்திப்பில் என்ன விவரங்கள் நடந்ததெல்லாம் தெரியல. திரு விஜய் அவர்கள் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இல்லை, சமீபத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு இடைநீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஃப்ளாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தினாங்க. அது ஏன் ஆச்சு, எதுக்கு ஆச்சு அப்படின்லாம் தெரியல. கலாட்டாவில் ப்ரொமோ பார்த்தீங்களாம்மா? பார்த்தேன் சார். என்ன நிகழ்ச்சி பேர் என்ன? அன்புடன் ஆதவ். ஏன் இப்போ அடுத்து வரிசையாக வருமா? அன்புடன் புஷி, அன்புடன் ஆனந்த். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருந்துச்சா? வந்ததுலேருந்து எத்தனை குழப்பங்கள். பிகேவை கொண்டு வந்தது அதில் தான் தொடங்குது. மை பிரதர் இன் ஆர்ம்ஸ். யார் என்ன டைலாக் சொல்லி கொடுத்தாலும் பேசுகிறதா? இல்லை, அவரும் நடிகர் தானே. நடிகர் இருக்கட்டும்ப்பா. அரசியலுக்கு வந்துட்டீங்க, முழு நேர அரசியலுக்கு வந்து விட்டீர்கள். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் கவனமாக செய்ய வேண்டும். போய் வச்சார் ஆப்பு, பீகாரில் சென்று வைத்தார். இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லிடுறேன், திருப்பி கொடுத்துட்டாரு. ஏடிஎம் கிட்ட வாங்கின அட்வான்ஸு. மிஸ்டர், நம்ம இது வரைக்கும் வேல்யூவை வந்து ரிவீல் பண்ணல, அமௌண்ட் சொல்லல. சரி, அமௌண்ட்டை கட் பண்ணல, திருப்பி கொடுத்துறாரு அட்வான்ஸு. அவர் என்ன, அவர் அல்ல, அவர் சார்பாக ஒருவர். யார் அந்த ஒருவர்? நடுவில் இடைநீக்கம் பண்ணப்பட்டவரா? பண்ணலம்மா, பண்ண வச்சிருவீங்க போல இருக்கு. அதான் பொய்ன்னு சொன்னார்ல, கவனமாக இருக்கணும். இப்படி தான் சுற்றி ஆட்கள் வருவாங்க. நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன், அவர் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அரசியல் எல்லாம் அப்படி பண்ணதான், அப்படி தான். அதுதான்ப்பா அரசியல். இந்த நம்ம அண்ணன் செங்கோட்டை பண்ணல, சமாளிக்கிறார்ல. சரி, நீங்கள் கூப்பிட்டு மேடையில் உட்காந்து வச்சு பிரதர் நாம்ஸ் நீங்கள் அட்வான்ஸை கொடுத்துட்டு என்னைக்காவது இவங்க கூட பேசுகிறேன்ற விஷயத்தை வெளில சொல்லியிருக்காங்களா?
நம்ம தான் சொல்கிறோம், அவங்க சொன்னாங்களா? எடப்பாடி வாயிலிருந்து எனது அன்பு சகோதரர் சொல்லுவார், எப்படி நடந்துட்டார் பாருங்க. தம்பி குடு போ, முடிஞ்சா அவ்வளோதான். நீ என்னோட எம்ப்ளாயி, அவனுக்கு துட்டு கொடுக்குறேன், எனக்கு வேலை செய்கிற, அதோடு நிறுத்திக்க. அங்கே போயிட்டு நான் அவரை இங்கேருந்து கூட்டணிக்கு கொண்டு வரேன், இவரை கூட்டணிக்கு சேர்த்து விட்றேன்றதுலாம் உன் வேலை கிடையாது, அது ஏன் வேலை, நான் லீடரு. ஸ்ட்ராட்டஜி பார்க்குறேன்னா ஸ்ட்ராட்டஜியோடு நிறுத்திக்க. கூட்டில் நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் லீடர்ஸு, கிளம்பு. அந்த காண்டில் தான் போய் டெஃபினட்டாக விஜய் தனியாக தான் நிற்கிறார், தந்தில்லை. 118 அதான் என்னால் பொறுத்துக்க முடியல. அந்த காண்டுப்பா. அந்த அதிமுக தாவேக்க சேர்ந்தால் வெற்றி பெறுவார்கள்ன்ற அந்த தியரி தூக்கி குப்பையில் போடு. ஞாபகம் இருக்கா? ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் யோசிச்சு பாருங்க. அதிமுகவுக்கு பிடிக்கல, துட்டை திருப்பி கேட்டாங்கம்மா, துட்டை திருப்பி கேட்டாங்க. அதான் துட்டை திருப்பி கேட்டாங்க, அதனால பிடிக்கல. புரியுதா? இல்லை சார், அப்போ வந்து பிகே அவர்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வந்து மேடையில் ஏற்றியது, இந்த 4 சபரீசன் அவரோட 4 சந்திப்பு, அதன் பிறகு வந்து பிகே அவர்கள் வந்து அப்படி பேசுறது, தனியாக தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் அப்படி சொன்னது, 40 சீட்டுக்காகவா நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொன்னது, இதெல்லாம் நம்ம எப்படி பொருத்தி பார்ப்பது? இதை எதை நோக்கி போகிறது? நீங்கள் வரிசையை சொன்னதுலேருந்தே பொருத்தி எளிதாக பார்த்து விட முடியுமே. அடடே, யூ ஜஸ்ட் திங்க் லியோ. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்வையாளர்களும் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் சபரீசன். 33 கோடிக்கு வாட்ச்சு, ஒரு வாட்ச் 33 கோடி. இதுபோல் ஒரு சில பல வாட்ச் மட்டும் எப்படி 150 கோடி இருக்குன்றாங்க. சரியா? அப்போ எவ்வளோ பணம் இருக்கணும் உங்கள்கிட்ட? புரியுதா? எவ்வளோ பணம் இருந்தால் ஒரு வாட்ச் 33 கோடிக்கு நீங்கள் வாங்குவீங்க? அப்போது இவ்வளோ பணம் இருக்கும்போது உங்கள் எதிரி எப்படிப்பா ஜெயிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருப்ப நீ? சிம்பிளாக கணக்கு போடுங்க. இது ஒன்றும் பெரிய, நீங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் சென்றெல்லாம் படித்து விட்டு வர வேண்டியது இல்லை. உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குப்பா, யாரை வேணால் விலைக்கு வாங்கலாம். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கீங்கப்பா, நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வரணும், இல்லைன்னா அந்த வாட்செல்லாம் பிடிங்கிடுவாங்க. கணக்கு அந்த பயம் இருக்குமா இல்லையா? பில்லு கேட்பாங்க. சிஎம் கிட்ட நான் கணக்கு கேட்பேன், அந்த 45 வாட்ச் ஏது நான் கண்டிப்பாக கேட்பேன். ஓகேவா? அப்போ இவ்வளோ பணம் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அவங்க ஏதோ கூட்டணி வச்சுக்கிறாங்கப்பா, ஜனநாயக நாடு, கூட்டணி அமைய வேண்டும்னு உட்காந்துருப்பீங்களா? இல்லை, என்னால் என்ன அரசியல் தந்திரங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன் நான். கொலையும் செய்யலாம், அதான் அரசியல். வெற்றி ஒன்றே எங்கள் வேத வாக்கு. இல்லை, அந்த மாதிரி கொலைகள் அரசியல் கொலை நிறைய நடந்திருக்கு. தா கிருஷ்ணன் சொந்த கட்சிக்காரன் வாக்கிங் போகும்போது இன்னும் தினகரன் ஆலடி அருணாவா, ஆலடி அருணா. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், ரொம்ப எளிது. நம்ம மக்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோன்னா, உங்களுக்கு இவ்வளோ விவரங்கள் தெரியாது. இதை எடுத்து பொதுவில் வச்சோன்னா கணக்கு பண்ணி பார்த்துருவாங்க. நீங்கள் தான் சபரீசன். சொல்லுங்கள், ஓ தாவேக்கவும் அதிமுகவும் கூட்டணியா, சரி ஓகே பண்ணிட்டோம், நல்ல கூட்டணின்ட்டு உட்காந்துருப்பீங்களா? இன்றைக்கி உங்களை சேலஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனால் தாவேக்க அதிமுக சேர்ந்துச்சுன்னா அவங்கள சேலஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? அப்போது உங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டதல்ல இல்லையா? இன்னும் உறுதி செய்யப்படலை. 200+ பேசிகிட்டு இருந்தாங்க பஸ்ஸு. அப்போது உங்களோட எதிரிகள் தாவேக்க, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, முடிந்தால் அண்ணன் சீமான், எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். நீங்கள் சரி ஏதோ உங்கள் ஒரு கூட்டணி அமைச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு கூட்டணி இருக்குட்டு அமைதியாக இருப்பீங்களா? அப்போ எதுக்கு இந்த பணம்? சொல்லுங்கள். அரசியல் சம்பாதித்தது அரசியலுக்கு செஷன் பண்ணோம்ல, சம்பாதிச்சிக்கலாம். ஆட்சியில் ஒரு 40% சுரண்டியாச்சு, 60% இருக்குது. திருப்பி வந்தோன்னா மீதி இருக்க 60 சுரண்டலாம்ல. அந்த மீதி இருக்கிறத சுரண்டுறதுக்கு இதை செலவு பண்ணலாம்ல. இப்போ 2ஆம் நகரம்லாம் கூட அமைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். சரிம்மா, நானும் பார்த்தேன்மா. நீங்கள் சொன்ன பிறகு நான் அந்த பட்ஜெட் ஸ்பீச்சில் போய் பார்த்தேன். சென்னைக்கு பக்கத்தில் 2000 ஏக்கர் பரப்பளவில் துணை நகரம் அமைக்கும் திட்டம். 2000 ஏக்கர் என்பது மிக குறுகிய பரப்பளவு மாதிரி. அதில் இருக்கிறத சொல்கிறேன்ப்பா, அதில் ஐடி பார்க் இந்த பார்க் அதெல்லாம் கட்டுறோன்னு சொல்கிறாங்கப்பா. துணை நகரம் ஃபஸ்ட்டு ஃபண்டு அதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சேட்டலைட் சிட்டி நவி மும்பைன்னு நினைக்கிறேன். மும்பைக்கு அருகே நவி மும்பை அங்கே இருக்கிறது.
அது போல் ஒரு சேட்டலைட்டுக்கு பிளானிங்கு, இன்னும் ஏகப்பட்ட செலவு வேணும். ஃபண்டு எங்கே இருக்குது உங்களுக்கு? ஃபண்டு இருக்கா? இல்லை. அப்போ இந்த அறிவிப்புக்கான நோக்கம் என்ன? பெருசாக ஏதோ வாங்கி போட்டிருப்பாங்க அவங்க. ஒற்றை எழுத்து நிறுவனம் வாங்கி வைத்திருக்கும் நிலங்களின் விலையை ஏற்றத்திற்காக இந்த அறிவிப்பு இருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் ஏர்போர்ட் பன்னூரிலா பரந்தூரிலா என்ற குழப்பம் இருந்த சமயத்தில் ஏகனாபுரம் கிராமத்தில் ஒரு ஏக்கரு 30 லட்ச ரூபா. பரந்தூர் தான் விமான நிலையம் என்று சொன்ன பிறகு ஏகனாபுரத்தில் ஒரு ஏக்கரு 4 கோடி கொடுத்தாலும் இன்றைக்கி நிலம் இல்லை. இன்னும் ஏர்போர்ட் வரல. லேண்ட் எங்கே போச்சு? நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இப்போது ஆளுங்கட்சியினர் இவ்வளோ இருக்குது. இதே பாஷ் லைஃப்பை நீங்கள் வாழணும். திராவிட மாப்பிள்ளை சார் எப்போது ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கார், டர்க்கியில் இருக்கார், துபாய், அபுதாபி. ஃபேமிலியோட எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட் துட்டில் இந்த மாதிரி ஊராக போய் அமெரிக்காலாம் சைக்கிள் ஓட்ட முடியுமா? இந்த தமிழ் திரைப்படங்களில் நிரந்தரமாக இந்த யூரோப்பியன்ஸு யூஎஸில் இருக்கவங்கலாம் வர்றதுக்கு ஒரு நினைவு தோணை வச்சுருப்பாங்கள்ல, இது ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி அங்கே ஸ்பெயினில் போய் இறங்கினோடனே 2 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. பார்த்துட்டு விமான நிலையத்தில் முதல்வரை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனு இது மாதிரி ஊராக சுற்ற முடியுமா? சிஎம் போகிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை சார் அங்கே போய் இங்கே முதலீடு அங்கே முதலீடுன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி என்ன பிரச்சனை? எங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. இந்த மகிழ்ச்சியை மீண்டும் அனுபவிப்பதற்கு இல்லைன்னா கவர்மெண்ட் துட்டை எடுத்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கார் ரேஸ் பார்க்கறதுக்காக கவர்மெண்ட் துட்டை 42 கோடி எடுத்துகிட்டு ரேஸ் பார்த்துட்டு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். அதுவும் பழனிசாமி வேறு சொல்லிட்டாரு நேற்றைக்கு முந்தின நினைவு. எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு தெரியும், நான் சொல்ல மாட்டேன், வரட்டும் ஆட்சி மாறட்டும், ஒருத்தரை விட மாட்டேன்னாரு. வழக்கு போட்டு பார்த்துக்கிறேன் நான், இப்போ நான் பேச மாட்டேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ அவர் ஆட்சியில் வர விட்டுட்டு திராவிட மாப்பிள்ளை சார் சும்மா இருப்பாரா? எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்த வர மாட்டாரா? பயன்படுத்துவார். அப்புறம் அதுவும் சார் நீங்கள் தான் சார் சிஎம், கையை கட்டினா போதும் சார், 118 கன்ஃபார்ம்டு சார் அப்படின்னு சொல்கிறத நம்புகிற மாதிரியான உங்களை எதிரி இருக்கும்போது நம்ப வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வீங்களா மாட்டிங்களா? சார் நான் சொன்னால் நம்ப மாட்டான். அவன் நம்புற மாதிரி சொல்லுவான், இங்கிலீஷ்லலாம் சொல்லுவான், படம் போட்டு காமிச்சு சொல்லுவான். அப்படி நம்பி ஏமாந்து தானே பிரதரை நாம்சினார். சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டின்னு மேலே உட்கார வச்சு இவர் பிரதர் அவர். உங்களுக்கு புரிஞ்சுங்க, இவ்வளோ தான் லாஜிக். இதுக்கு நடுவில் அந்த இடைநீக்கப்பட்ட நிர்வாகிக்கு தேவை ஒரே ஒரு எம்பி பதவி. அதை எளிமையாக கொடுத்துட முடியும் திமுகவால். நிச்சயமாக. இன்னொன்று, இந்த சந்திப்புகள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரகசியமாக வைக்க முடியாது. ஆள் இருப்பாங்கல்ல, நீங்கள் செலிப்ரிட்டிஸு, அங்கே போய் சந்திப்பீங்க, சந்திரமண்டலத்தில் போய் சந்திப்பீங்க, இங்கே தானே சந்திக்கணும். பாஸ் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக. அது ஹை ப்ரொஃபைல் மீட்டிங்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா திரு ஆதவ் அவர்களோட டார்கெட் எல்லாமே திரு உதயநிதி அவர்களை நோக்கி இருக்கிறதா கவனிச்சிங்களா? ஒன் ஸ்டோன் 2 மேங்கோஸா? சிகப்பு பூதம் பற்றி பேசுகிறாரு, ஊழல் பற்றி பேசுங்கன்றாரு, மன்னர் வாரிசுன்றாரு. அது எல்லாமே உதயநிதியை டார்கெட் பண்ணி தான் இருக்கு. மாப்பிள்ளை சாருக்கு சந்தோஷமா? அட்டி ஆனால் ஒரு மாப்பிள்ளை சார் வாச்சிக்கிறார், அதை பற்றி பேச மாட்டேறாரு அது. ஆமாம், சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கூட வேணாம். அரசில் எந்த பதவியும் வைக்காமல் ஒரு நபர் இந்த ஆட்சியை கட்டுப்படுத்திட்டு இருக்காருன்னு ஏன் உங்கள் வாயிலேருந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட வரல? இது ஒரு நியாயமான விமர்சனமா இல்லையாப்பா? ஆமாம், அவருக்கும் தான் வேற பிரச்சனைன்னு முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டாங்க. இது சொல்லலாமா இல்லையா? பெண்ணை உருவாக்குனது திரு ஆதவ் தான், அதுல இருந்து வெளியே அனுப்புனது திரு சபரீசன் அவர்கள். எப்போ வந்திருக்கு இது போன்ற விமர்சனம்? சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அவர் மேலதானே கடுங்கோவத்துல இருக்கணும். சொல்லல இல்லை சார், எனக்கு அந்த சிம்பிளா சொல்றேன்ப்பா. திமுக சசிகலான்னு சொல்லிட்டு போ, சொல்லாமா? திமுக சசிகலான்னு சொல்லலாம். எனக்கு என்னன்னா எதுக்காக திமுகலேருந்து விசிகே போகணும்னு கேட்குறேன் நான். அந்த கட்சியை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கலான்னு தான் உஷாராயிட்டார். திரும்ப கட்டுப்பாட்டில் வைத்து அவர் சிந்தனைப்படி அந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார். முடியவில்லை. அடுத்த இடத்துக்கு போய் இதை ட்ரை பண்ணுறாரு. புரியுதா? அன்புடன் ஆதவ். ஓகே சார். உதயநிதி உதயநிதி இந்த ஆட்சியில் தவறு செஞ்சாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு அமைச்சர் கட்சியில் இருக்கார் அப்படி சொல்லி. இஸ் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்.
காமன். ஓகே. ஆனால் கட்சி சாராத ஒருவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் தான் நீங்கள் கூடுதலாக விமர்சிக்கணும். ஹூ இஸ் தட் ஃபெலோன்னு கேட்கணும். நான் கேட்குறேன்லப்பா, எனக்கு எல்லாரும் ஒன்று தான். அவங்க தான் வந்து அந்த யார் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வெளியிலேருந்து ஒரு பவர் வந்து செயல்படுது, அதுதான் வந்து அன்அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போது இது மாதிரி பண்ணி தாவேக்காவை தனியாக நிற்க வைக்கிறத விட திமுக வெற்றி பெறுவதற்கு சிறந்த உத்தி வேறு எதுப்பாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதை செயல்படுத்திட்டாங்கன்னா இதை விட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குமா? இருக்காது சார். இப்போது தாவேக்காவும் நாம் தமிழரும் கூட சேர்ந்து கூட்டணி வைக்க போகிறாங்கன்னுலாம் ஒரு பேச்சு வந்தது. அண்ணன் திரு சீமான் அவர்களுக்கு அது போன்ற எண்ணம் எதுவும் இல்லை. இதையும் இப்போது வேணால் ஃபஸ்ட்டு டைமு சீமான் இண்டிகேட் பண்ணுறாரு. நம்ம ஷோவில் நேற்றைய ஷோவில் தானே விரிவாக பேசணும். ஓகேவா, பாசிபிலிட்டி இருக்குன்னு சீமானோட ஸ்பீச்சை பார்க்குறவங்களுக்கு புரியும். அதுக்கு எடுத்து விடணும்ல. அதுக்கு தான் உளவுத்துறை பரப்பிவிடும் தகவல் இது. விஜய் தரப்பிலிருந்து சீமானுக்கு தூது, சீமான் தரப்பிலிருந்து விஜய்க்கு தூது. ஸோ ஸ்கெட்சு விஜய்க்கு இல்லையாங்க சார், திரு சீமான் அவர்களுக்கா? ஸ்கெட்சே விஜய்க்கு தான். எப்படியாவது பண்ணி விஜய் தூக்கி தனியாக விட்டுருமா, அவ்வளோதாம்மா. இந்த எலெக்ஷனோட கேமே அதாம்மா. விஜய் தனியாக விட்டால் எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ். ஏடிஎம்கே பிஜேபியும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒரே அடி அடிச்சுட்டு போயிடலாம். காவி கட்சி பாசிச பாஜக ஈஸி. அதனால தானே இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம தொடக்கத்தில் பேசணுமே சிபிஎம் இங்கே போகுதுன்னு போகுமா? போகாது. அந்த ஒரு காரணத்துக்காக தானே எல்லா பாவ மூட்டைகளையும் சேர்த்து சுமக்குறாங்க. சரிங்க சார். அடுத்ததாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்தது. இங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து டெல்லியில் போய் முகாமிட்டு புகார்களை வாசித்தார்கள். அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதுக்குள்ளேயே மாற்றம் செய்திருவார்களா கட்சி? ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் இல்லையோ. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாம் டெல்லிக்கு போய் ஏகப்பட்ட புகார்களை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். தமிழகத்துக்கான காங்கிரஸ் பொறுப்பாளரிடம் அந்த புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் தலைமை என்ன நினைக்கிறது என்றால், தேர்தலை ஒரு வருடத்திற்குள் வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கமிட்டியின் ஒரு மாநில கட்சியின் தலைவரை மாற்றுவது என்பது சரியாக இருக்குமா என்பதை அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் அந்த கட்சி பார்க்காது. பீகாரில் 6 மாதத்தில் எலெக்ஷனு, இப்போ நேற்று தான் மாற்றினாங்க. பீகார் காங்கிரஸ் கட்சி தலைவரை நேற்று தான் நியமிச்சிருக்காங்க. அதனால் அவ்வளோ பெரிய கட்சி தப்புன்றது ப்ரூவ் ஆச்சுன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்று. ஆனால் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இப்போதும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் ஆதரவும் இருக்கிறது என்பதுதான் தகவல். ஏனென்றால் அவரது மகன் திரு பிரியங்கா கார்கே அவர்களை வெகுவாக கவனித்து விட்டார் திரு செல்வ பெருந்தகை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் நமக்கு சொல்லக்கூடிய தகவல். அப்படி இல்லை என்றால் என்ன செய்வாங்கன்னா, அந்த கட்சி வந்து ஒரு ஆளை நீங்கள் வடிகோலன்னு செக்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் தலைவருக்கு, தமிழக காங்கிரஸ் தலைவருக்கு உதவியாக மேலிட பார்வையாளர்கள் 4 பேரை போட்டு இங்கே உட்கார வச்சுருவாங்க. செல்வ பெருந்தகை எந்த முடிவு எடுக்கிறதுனால அந்த மேலிட பார்வையாளர்கிட்ட கலந்துக்கிட்டு தான் முடிவு பண்ணும். they will clip your wings. வெகு விரைவில் இது தொடர்பாக நற்செய்தி வரும், சொல்கிறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை கூடுதலாக திமுக ஆதரவு பேச்சுக்களை சமீப காலமாக பேசி வருவார். நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் காங்கிரஸ் கூட்டம் நடக்குது, அங்கே போய் திமுக பாராட்டிட்டு இருக்காராம். என்ன கவர்மெண்ட்டியா ஐயோன்ற ஒருத்தருக்கும் பிடிக்கல. அதுவும் குறிப்பாக நாம் ஃப்ளாக் பண்ண இந்த விஷயம்லாம் ராகுல் காந்தி ஆஃபீஸ்க்கு போயிருக்கு. அந்த திருத்தணியில் காமராஜர் மார்க்கெட்டுக்கு பெயர் மாற்ற விஷயத்தில் கம்முன்னு இருக்கிறாரு. பாமக குரல் கொடுத்து விட்டது, சீமான் குரல் கொடுத்து விட்டார். இவர் கம்முன்னு இருக்கிறார்ன்ற விஷயம்லாம் புகார்களாக போயிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை கூடுதலாக சொல்லிவிடுகிறேன். நமது சமீபத்திய அந்த சுத்திகரிப்பு தோழர்கள் நிகழ்ச்சி இருக்குல்ல, இது மொத்தத்தையும் டைப் பண்ணி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து ராகுல் காந்தி அலுவலகத்துக்கு இது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அங்கிருந்து மூத்த தலைவர்களை அனுப்பி விசாரணை நடக்கும் என்பதும் கூடுதல் தகவல். க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்டேட்டாக ஒரு செல்வ பெருந்தகை நிற்கிறாரா உட்காரன்னு கூடுதலாக இன்னொரு தகவல். இப்போ இவ்வளோ தூரம் வந்தது வந்து இவருக்கு போதவில்லை. 29 தேர்தலில் அவரது மகளை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்குவதற்காக இப்போதிலிருந்தே வேலைகளை தொடங்கிவிட்டார் திரு செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு அரசு நடத்தும் மருத்துவ முகாம்களிலெல்லாம் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் மகள் செல்வி அக்ஷயாவை நீங்கள் பார்க்க முடியும். கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இருந்தாலும் ஆசை, இவர் தலைவரானதே பெரிய விஷயம்னா பொண்ணுக்கு எம்பி சீட் ஆகுறது இப்போலேருந்தே ரெடி பண்ணுறாருங்க. அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட நெருக்கமாக இருக்கார்ல, அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற அந்த மருத்துவ முகாம்களில் இந்த பொண்ணு போய் பக்கத்தில் நின்று ஐயோ பார்த்து ஸ்டெத்தஸ்கோப் இப்படி என்று ஆலோசனைகள்லாம் நான் கேட்டேன். டாக்டர் அங்கே பொண்ணு டாக்டர்லாம் இல்லையா, ஸ்டெல்லா மரிசில் படிச்சு தான். அப்புறம் மருத்துவ முகாம் உதவி பொது சேவை சேவை செய்கிறதுக்குன்னே
முதலமைச்சரின் உன்னதமான தெரியல கொஞ்சம் இதுவரைக்கும் அந்த காங்கிரஸ் தலைவர்களே திரு செல்வபிரந்தன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறார்ல. நிறைய எப்படி சொல்கிறது, சாணக்கியத்தனங்கள் எந்த அளவுக்கு வந்து கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும், தலைவர்களை வந்து பண்ண முடியும், அந்த அளவுக்கு பண்ணுறாரு செல்வபிரந்தன். பண்ணுறாரு. அந்த இப்போ பரம்பரை காங்கிரஸ்காரங்கெலாம் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு சூதுலாம் தெரியாதுப்பா. வந்துட்டு அவங்க சரி ஏதோ நம்ம டென்யூர் 2 வருஷம், இந்த 2 வருஷம் அல்லது 3 வருஷம் டென்யூர், இந்த 3 வருஷத்துக்குள்ளே எந்த தேர்தல் வருதோ அப்போ சீட்டை ஏலம் விட்டு நம்ம 20 சீட்டு கொடுக்குறாங்களா எம்எல்ஏக்கு அசம்பிளிக்கு அப்படின்னு ஏலம் விட்டுருவாங்க. ஒரு சீட்டு நான் வந்து திமுக கம்மியாக குறைச்சிக்கிறேன், அதுக்கு தனியாக பணம் வாங்க, அந்த பக்கம் சீட்டை எடுத்து பணம் வாங்குவாங்க. அழகிலாம் 2 ஏலம் விட்டுருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும். அப்புறம் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான கட்டிடங்களை தெரிஞ்சவனுலாம் போய் உட்காருப்பா நவராத என்று சொல்ல. தங்கப்பாலுலாம் இன்னும் வச்சிருக்காரு பல கடைகளை. இந்த தேனம்பேட்டில் காங்கிரஸ் கிரவுண்ட் இருக்குல்ல, காமராஜர் ஹால் இருக்குல்ல, பக்கத்தில் வரிசையாக இந்த லேம்ப் ஷாப்லாம் இருக்கும்ல, மவுண்ட் ரோடில் அந்த மவுண்ட் லைட் கடையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான கட்டிடம் தானே. அதில் பாதி கடை பார்த்தா தங்கப்பால், கேஸ் அழகிரி, கேஸ்லாம் வச்சுருப்பார். அவர்களிடம் இருக்கும். இப்படி தான் பார்ப்பாங்க. இவர் எல்லாமே வேணும் இருக்கு. இந்த காங்கிரஸ் சொத்துக்களை தவிர்த்து எல்லா சொத்துக்களும் வேண்டும். விரிவாக பேசலாம். அவர் செல்வபிரந்தனை பற்றி பல்வேறு தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கிறேன். விரைவில் மாற்றவில்லை என்றால் முழு பட்டியலையும் வெளியிடலாம். சரிங்க சார், இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு.